இந்த ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை எங்களுக்கு பரக்கத் பொருந்திய மாதம் ஆக்கினானோ, சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபானுடைய கடைசி பகுதியில சொன்னாங்க உம்மத்தை நோக்கி, கத் அத்தா அலைக்கும் ஷஹருன் முபாரக்குன் அதீம், ஒரு பரக்கத் பொருந்திய மகத்தான மாதம் உங்ககிட்ட வந்துட்டு, கத் ஃபரதல்லாஹு லக்கும் ஸியாமஹு, அந்த மாதத்தை முழுமையா நோன்பு நோக்கிறது அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்தாக்கிட்டான். வஸனன்து லக்கும் ஃபீஹி கியாம லயாலி, அந்த மாதத்துல இரவுகள்ல நின்று வணங்குறத நான் சுன்னத்தாக்கினேன். அது ஏற்கனவே நபி செஞ்சு வந்த சுன்னாவல்ல, பிரத்யேகமா சொன்ன சுன்னா, இந்த மாதத்துக்கு அண்டுள்ள சுன்னா. 11 ரக்காத் அது முழு வருஷத்திலையும் தொழுது. புகாரியுடைய ஹதீஸ் யாருக்கு விளங்கலையோ வாங்க விளங்கப்படுத்தி தாரோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னாங்க. நபி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்ட கேள்வி, நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மா கான யஸீது ஃபீ ரமضان ولا في غيره اكثر من 11 ரக்கா. நபி அலைஹிஸ்ஸலாம் ரமலான்லயோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ 11 ரக்காத்தை விட கூடுதலா இந்த தொழுகையை தொழல. அது நபியுடைய தஹஜ்ஜுத் சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரமலான்லயும் தஹஜ்ஜுத் 11 தான் தொழுதாங்க. இதை குறிச்சு காட்டுறதுக்கு தான் சொன்னாங்க. எந்த தொழுகைய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் புகாரி ஷரீஃப்ல ஸலாத்து தராவீஹ் என்று தலைப்பு போட்டாங்களோ, அதுக்கு கீழால நபி அலைஹிஸ்ஸலாம் இரவுடைய ஆரம்ப பகுதியில எஷாவுக்கு பின்னால் உள்ள பகுதியில ஒரு நாள் வந்து தொழுவிச்சாங்க. மக்கள் எல்லாம் பின்னால் இருந்து தொழுதாங்க. சில மக்கள் அடுத்த நாள் அதனுடைய ஜனம் அதிகரிச்சிச்சு. 3வது நாள் பள்ளி நிரம்பி வடிஞ்சிச்சு. 4வது நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் வரல. இது புகாரியுடைய ஹதீஸ். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட காரணம் கேட்கப்பட்டு சொன்னாங்க, நான் பயப்பட்டதெல்லாம் இந்த தொழுகை கடமையாகிடுமோன்றது தான். அதுதான் அந்த தராவீஹ் என்ற வார்த்தையிலேயே 16 ரக்காத் தொழுதா தான் அதுக்கு பேர் தராவீஹா வரும். நல்ல விளைக்கோங்க. தராவீஹ் என்று பேர் சொல்றா குறைஞ்சது 16. தர்வீஹாண்ட வார்த்தையோட பன்மைதான் தராவீஹ். தர்வீஹாண்டா 4 ரக்காத்துக்கு போற ஓய்வெடுத்து இன்னும் 4 ரக்காத் தொழுறதுக்கு பேர். ஒரு தர்வீஹாண்டா 8 ரக்காத். அரபுல ஒருமை இருமை பன்மை என்று 3 இருக்குது. நாங்க படிச்ச தமிழ்ல இங்கிலீஷ்லயும் இல்லது. அரபுல ஒருமை இருமை பன்மை என்று இருக்கு. இருமையா வந்துட்டா தர்வீஹத்தான் 12 ரக்காத் தொழுதிக்கணும். தராவீஹ் குறைஞ்சது 16 போயிருக்கணும். இமாம் புகாரி தலைப்பு போட்டாங்க ஸலாத்து தராவீஹ் என்றதுக்கு. நான் வெறுமனே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மட்டும் பேசல. ஹிஜ்ரி 1300க்கு முன்னால தராவீஹுடைய இந்த தொழுகைய 20க்கு கீழால பேசிய ஒரு ஆலிம் ஹிஸ்டரியில கிடையாது. ஆனந்தவானா எந்த காலத்தை நபி அலைஹிஸ்ஸலாம் குழப்ப காலம் என்று சொன்னாங்களோ, அந்த காலத்துடைய குழப்பங்கள்ல ஒன்றுதான் இதை விமர்சிக்கிறது. யாருக்காவது விளப்பம் இல்லைன்னா வாங்க சொல்லித்தாரும் அழகா, இல்ல மேல் மிச்சமான விளக்கம் தேவைண்டா வாங்க, உங்ககிட்ட ஹதீஸிகண்டா தூக்கிட்டு வாங்க, நாங்க சொல்லித்தாரோம். உங்களுக்கு விளப்பம் இல்லைன்னா கேட்டு படிங்க. உங்களோட மூக்கன கயிறு இல்லாத விளக்கத்தை வெளியில சொல்ல வேணும். எந்த விளக்கத்தை பித்னாவுடைய காலம் வெளிப்படுத்திச்சோ, எந்த பித்னா